தான் தோத்தாலும் பரவாயில்ல, தன்னை நம்பி இருக்கிறவங்க தோத்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசியில பிறந்த நண்பர்களை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு 3 பிரச்சனைகளை முடித்து கொடுக்க போகும் 2 கிரகத்தினுடைய சேர்க்கை இன்றைய விதில் அதை பற்றி தான் பார்க்க போறோம். பதிவு ஃபுல்லா பாருங்க. ஓம் ஸ்ரீமலா இவத்மிகை கலகஸ்தாய திமிகை தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும் எல்லாம் ஸ்ரீ பாரகமன் திருவடி சரணம். துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே, உங்க ராசியில மட்டுமே நீசமடையக்கூடிய சூரியன், நவ கிரகத்துல தலைவன் சொல்லக்கூடிய சூரியன் உங்க ராசியில மட்டுமே நீசம் அடைவார். அதனாலேயே மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே தோல் கொடுத்து தூக்கி விடணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு மட்டும் ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கையில வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த சூரியன் இப்போ சாதகமா மாறப்போறாரு. ஆமாங்க, ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு கடகராசியிலிருந்து அப்படியே பேரிச்சி அடைஞ்சு சிம்ம ராசியில தன்னுடைய ராசியில ஆட்சி விட்டு அமரப்போகின்ற சூரியன் அங்க இருக்கக்கூடிய கேதுவோடு சேரப்போறாரு. அதனால கேதுடைய ஆட்டம் கொஞ்சம் அடங்குது. இது நாள் வரையில் வராதுன்னு நினைத்த பணம் சொத்து உங்களுக்கு வந்து சேரப்போகுது. அது எந்த விதத்துல இருந்தாலும் சரி, தொழில் ரீதியான வர வேண்டிய பணமா இருந்தாலும் சரி, மற்றவங்க கொடுத்த பணமா இருந்தாலும் சரி, கிடைக்க வேண்டிய சம்பளம் பாக்கியா இருந்தாலும் சரி, வர வேண்டிய சொத்து பங்கா இருந்தாலும் சரி, வந்தே தீரும் ஆவணி மாதத்தில். சரிங்களா? கண்டிப்பா சூரியன் அதுக்குண்டான வழிவகைகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து 2வது பிரச்சனை, திருமண வாழ்க்கை ஒரு முடிவுக்கு வரும், ஒரு மாற்றத்தை சந்திக்கும். ரொம்ப வருஷமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை விமோச்சனமும், அதே போல மறுமண வாழ்க்கையும் நல்ல விதத்தில் அமையக்கூடிய வாய்ப்பும் இந்த தருணத்தில் கிடைக்கும். ஓகேங்களா? 3வது விஷயம், நிறைய பேத்துக்கு இந்த வெளிநாடு போகணும் அல்லது வேற ஒரு ஊர்ல போய் நான் செட்டில் ஆகணும், இந்த ஊரை விட்டு போனா போதும், இந்த வீட்டை விட்டு போனா போதும், அல்லது இந்த உறவுகளை விட்டு சொந்த பந்தங்களை விட்டு நான் விலகி போனா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்காத ஊரோ அல்லது வீட்டிலேயோ மாட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த இடமாற்றத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இது வெறும் ஊரையும் வீட்டையும் மட்டும் சொல்லாது, வேலையையும் சொல்லும். பிடிக்காத ஒரு வேலை, பிடிக்காத ஒரு கம்பெனியில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அதை விட்டு வெளியேறினா போதும் நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு கம்பெனிலேருந்து ஒரு அழைப்பு வரணும் இல்லையா? அந்த அழைப்பு வரும். அப்படி பிடிக்காத ஊராக இருக்கட்டும், பிடிக்காத ஒரு வேலையா இருக்கட்டும், மாற்றக்கூடிய சான்சஸ் வாய்ப்பு இந்த தருணத்துல கிடைக்கும். துளாராசிக்காரங்க அதை பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? மிக முக்கியமா இந்த ஆவணி மாதத்துல நிறைய விஷயங்கள்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கும். பணவரவு, சொத்து விஷயத்தில் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையில ஹெல்த் விஷயத்துல ஒரு மாற்றத்தை செய்யும். கண்டிப்பா கவலைப்படாம நீங்க இருக்கலாம். ஆவணி மாதத்துல கண்டிப்பா ஆஞ்சநேயருடைய வழிபாடுகளை துளாராசிக்காரங்க தவறாம பண்ணிக்கங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. நீங்க நினைச்ச மாதிரி பல காரியங்கள்ல வெற்றியையும் ஜெயத்தையும் கண்டிப்பா கொடுக்கும். ஸோ ஆஞ்சநேயரோட வழிபாடு மிஸ் பண்ணாம பண்ணிருங்க. சரிங்களா? இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்றும் ஷேர் பண்ணுங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த விருதிப்போம். நன்றி, வணக்கம்.